வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? கூற்று 1, மைக்கேல் ஓ டயர் அவரால் கொல்லப்பட்டார். கூற்று 2, லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றார். ஆன்சர் 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரியானது. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்திஜி. ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? காந்திஜியால் தொடங்கப்பட்டது. கீழ்காண்பனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். சரியான பொருத்தங்கள் 2 மற்றும் 4 சரியானவை. வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930, சிஆர் ஃபார்முலா திட்டம் 1944. 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆன்சர் மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885ஆம் ஆண்டு. சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? மகாதேவன். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் முருகன். சங்க காலத்தில் அம்பணம் என்பது யாது? ஆன்சர் நெல்லை அளக்க பயன்படும் கருவி. குடுமியான் மலை கல்வெட்டு இசை பற்றி விளக்குகின்றது. குடுமியான் மலை கல்வெட்டு இசை பற்றி விளக்குகின்றது. கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை பொருந்தவில்லை? பொருந்தாதது 2 மற்றும் 4 பொருந்தாதது. பொருந்தும் கூற்றுகள்: பெருங்கற்கால புதையல், சித்தன்னவாசல், கண்ணாடி தொழிற்சாலை, காரைக்காடு. கீழ்கண்டவற்றை பொருத்துக. இலக்கியம் மக்கள் வாழ்வியல். சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம். கலித்தொகை அடிமை முத்திரையிடல். மலைபடுகடாம் மக்கள் உணவு பழக்க வழக்கம். நெடுநல்வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். நெடுநல்வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் காரவேலனின் ஹதிகும்பா கல்வெட்டு. பின்வருவனவற்றுள் சரியானதை பொருத்துக. சரியான பொருத்தங்கள் 1 மற்றும் 4 சரி. 1 பெரும்பாலை தருமபுரி மாவட்டம். 4 துலுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். ஒவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? மதுரையில் அமைந்துள்ளது. அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஷ் காலத்தை சார்ந்தவை. ஆன்சர் இடைக்கற்காலத்தை சார்ந்தவை. பழங்கற்கால கருவிகள் என்பது ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4. கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஹதிகும்பா கல்வெட்டு. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொருத்துக. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது? அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. தமிழ்நாட்டில் கோவிட்-19 போது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சினைகள் ஆவன. உணவு பிரச்சினைகள், ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு. அறுவடை பணிகள் தாமதமானது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. எம்எஸ்எம்இ திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான
முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை முதலாம் இடம். 2020-21ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? கிராமப் பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும். துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்று தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆகஸ்ட் 15, 1995இல் தொடங்கப்பட்டது. துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 15, 1995. பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான கால வரம்பு 30 நாட்கள். பின்வருவனவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்ல? ஆன்சர் இணையவழி சேவைகளின் செலவை குறைத்தல். சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது எது? சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையை அனுமதிக்கிறது. TNRRIS-இன் விரிவாக்கம். தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணியாகும்? ஆன்சர் பெரிய அளவிலான வறுமை. பெரிய அளவிலான வறுமை. தெற்கு அரைக்கோளத்தில் மில்கிவே இவ்வாறு தென்படும். ஆன்சர் பிரகாசமானதாக தென்படும். நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவுகளில் எதை தடுக்க குறிப்பிடுகிறது? வெள்ளம். நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்திய அணுகுண்டு ஃபேட்மேன். ஜெம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் அகஸ்ட் ஒயின்ஸ்மேன். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள். முதன்மை ஊட்டச்சத்துக்கள் K, P மற்றும் N. ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்களானது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். ஆன்சர் B. எல்லா திரவத் துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டு இருக்கிறது? ஆன்சர் ஈர்ப்பு மையம். எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது? ஆன்சர் உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் 2006. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் K2Cr2O7. கூற்று மற்றும் காரணம். கூற்று. இந்தியா 20 நதிப்படுகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுகைகள் மற்றும் 8 இணைப்படுகைகள் உள்ளன. காரணம் இந்த படுகைகள் ஒவ்வொன்றும் 10,000 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான வடிகால் பகுதியை கொண்டுள்ளது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேற்றுக்கும் பயனளிக்கிறது? ஆன்சர் A. பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தவறான பொருத்தங்கள் B மற்றும் C. தவறான பொருத்தங்கள். சரியான பொருத்தங்கள். நம்பதா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம். சிமிலிபால் தேசிய பூங்கா ஒடிசா. தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது? ஆயி மண்டபம்.
இடம்பெறுபவைகள் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், 5 ரதம். சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் டார்வின். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். பின்வருவனவற்றை பொருத்தவும். நோக்ரெக் மேகாலயா, சிம்லிபால் ஒடிசா, பஞ்ச்மார்க்கி மத்திய பிரதேசம், டிகாங் டிபாங் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டக் ஏரி டேஷில் அமைந்துள்ளது. ஆன்சர் மணிப்பூரில் அமைந்துள்ளது. ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழை பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது? ஆன்சர் மேற்கு ராஜஸ்தான். எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை? ஆன்சர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஷ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் பிராகிருதம். பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்த டில்லி சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை 100 முதல் 120 டாங்காக்கள். தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் ராஜா பீர்பால். கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர்? முதலாம் நரசிம்மவர்மன். இந்தியாவில் அலுவலகப் பணி மொழிகளாக அல்லது ஆட்சிப்பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22 மொழிகள். மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார்? ஆன்சர் முகமது பின் துக்ளக். பின்வரும் பத்தியை படித்து அதற்கேற்றவாறு பதிலளிக்கவும். இந்தியாவில் சுற்றுச்சூழல், ஆடைகள், பண்டிகை, தோல் நிறம் போன்றவை பிராந்தியத்திற்கு பிராந்தியம் வேறுபடுகின்றன. பல வேறுபாடுகள் உள்ளன. பெரும்பாலும் ஒரே மாநிலத்தில். ஆனால் பொதுவான ஒன்று உள்ளது. நமது தேசம் இந்தியாவில் 22 முக்கிய மொழியும் 122 பிற மொழிகளும் தோராயமாக 1599 கிளைமொழிகளும் உள்ளன. பின்வருவனவற்றுள் ஒன்று பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை குறிக்கிறது. இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை குறிக்கிறது. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் ஏவி டைசி. பின்வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை? ஆன்சர் மூலதன வரி. பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ்காணப்படுபவைகளில் எது அல்லது எவை பொருத்தப்பட்டுள்ளன? சரியாக பொருத்தப்பட்டவை 1 மற்றும் 4 சரியான பொருத்தங்கள். கே. சந்தானம் குழு, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல். ஜி. ராமச்சந்திரா குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள். ஜி. ராமச்சந்திரா குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள். பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி. விதி 78. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு பகுதி 4A-வில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு பகுதி 4A-வில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பகுதி 3-இல் சேர்க்கப்பட்டுள்ளது. வரதட்சணை தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1961. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஷ் என்பவர் தலைமை தாங்கினார். ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமை தாங்கினார். 2010-11ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் வேளாண்சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பானது
14.4%. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்கள் முக்கியமானது. நிலச்சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள். ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4. முதல் திட்டம் இடைத்தரகர்களை ஒழித்தல். இரண்டாவது திட்டம் நில உரிமையாளர் குத்தகைதாரர் உறவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்ச வரம்பு வைப்பதன் மூலம் நிலத்தை மறுபங்கீடு செய்தல். சிதறிய நிலங்களை ஒருங்கிணைத்தல். நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். சரக்கு மற்றும் சேவை வரி என்பது மறைமுக வரி. சரக்கு மற்றும் சேவை வரி GST என்பது ஒரு மறைமுக வரி. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஷ் முறை பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் குறைந்தபட்ச இருப்பு முறை பின்பற்றப்படுகிறது. பெருமந்த நிலையின் போது முதலாளித்துவ முறை அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது. பெருமந்த நிலையின் போது முதலாளித்துவ முறை என்ற அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் 4.5%. தேங்க்யூ.